தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. நன்றி அப்பா நல்ல என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, ஓ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா. விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா. விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. யாருடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தரனுக்கு விடுதலை தர விரும்புகிறார்? இல்லை கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா
தேவன் எதை கண்டு இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார்? இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்கணும்னா எதை கண்டு தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார்? இல்லை யாருடைய விண்ணப்பத்தை கேட்டு இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார்? தேவன் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும், விண்ணப்பம் பண்ணுறவங்களா இருக்கணும். இல்லை தேவனிடத்தில் ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஜெபிக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். ஜெபிக்கிறவங்கள தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுவிக்க விரும்புகிறார். இப்போ விடுவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த விடுதலைக்கு கேட்டீரையா, விண்ணப்பம் கண்டீரையா, விடுதலையை தந்தீரைன்னா நம்மளால் விடுவிக்க முடியாத நிலையில் இருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுவிக்க விரும்புகிறார். நம்மளால் விடுவிக்க முடியாத நிலையில் இருக்கிற இடத்திலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுவிக்க விரும்புகிறார். நம்மளால் விடுவித்து கொள்ள முடியல, நம்மளால் போராடி பார்க்குறோம், முயற்சி பண்ணி பார்க்குறோம், முயன்று பார்க்குறோம், பல பிரயாசம் எடுத்து பார்க்குறோம், எப்படியாச்சும் ஒரு விடுதலை பெற்றலாம் என்று சொல்லி இதிலேருந்து நம்ம விடுதலை ஆயிடலாம், இல்லை இதிலேருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு பல காரியத்தில் பல சூழ்நிலையில் நம்ம முயற்சி எடுத்து நம்மளால் முடியாத நிலையில் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வைக்க விரும்புகிறார்னா விடுவிக்க விரும்புகிறார். நம்மளால் விடுவித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த விடுதலைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் விடுதலையாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல இல்லை இந்த ஜெபிக்கிறவங்க இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? சங்கீதம் 50:15 நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச பழக்கமான வசனம். சங்கீதம் 50:15 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழக்கமான சங்கீதம், பழக்கமான ஒரு பகுதி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுதலையாக்க வேண்டாம். உன்னால் விடுதலையாக்க முடியலன்னு நீ என்ன செய்யாத, ஐயோ என்னால் விடுதலை பெற முடியலையே அப்படின்னு சங்கடப்படாத, அப்படின்னு கஷ்டப்படாத, அப்படின்னு வருத்தப்படாத, அப்படின்னு துக்கப்படாத, அப்படின்னு மனம் உடைந்திடாத, அப்படின்னு மன முறிவுக்கு இடம் கொடுத்துடாத, சோர்வுக்கோ தளர்வுக்கோ என்ன பண்ணிடாத, இடம் கொடுத்துடாத. உன்னால் முயற்சி பண்ணி பார்த்தியா, உன்னால் முடியலையா, அந்த ஆபத்தான நேரத்தில் நீ என்ன பண்ணு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை என்ன செய்கிறேன்? விடுதலை ஆக்கிறேன்டார். அப்போ நம்மளால் விடுவிக்கப்பட முடியாத நிலையில் உள்ளம்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை கூப்பிடுறோம். நம்மளால் முடியறத நம்மளே என்ன செஞ்சுக்குவோம்? விடுதலை பெற்றுக்குவோம், விடுதலை அடைஞ்சிக்குவோம். நம்மளால் முடியறத நம்மளே செஞ்சுக்குவோம். நம்மளால் முடியாத ஒரு நிலையில் உள்ள இடத்துல இருந்து தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வைக்க விரும்புகிறார்னா விடுதலையாக்க விரும்புகிறார். உன்னால் விடுவிக்க முடியாத இடத்துல இருந்து உன்னை என்ன செய்கிறேன்? விடுதலையாக்குறேன். அதான் அந்த காலையில் நமக்கு ஆண்டவர் சொல்கிறது, உன்னால் விடுதலையாக்கி கொள்ள முடியாத இடத்தில் இருந்து உன்னை என்ன செய்ய போகிறேன்? விடுதலையாக்க போகிறேன். அதான் காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது. அப்போ அந்த விடுதலை கொடுப்பதற்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு மேலக்கிற வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்றார். அப்போ தேவன் இந்த பொருத்தனை, நீ உன் வாயினால் செய்த பொருத்தனையை நீ நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்? நீ ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்கிறேன்? உன்னை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்கிறா. இந்த பொருத்தனைக்கும் ஜெபத்துக்கும் என்ன சம்பந்தம்? பொருத்தனைக்கும் ஜெபத்துக்கும் என்ன சம்மந்தம்? பொருத்தனைனா என்ன? நம்ம வாயை திறந்து நாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை நான் போகிறேன்னு சொல்கிறது. ஸோ நாம் எதை செய்யணும்னு நினைத்து நம்முடைய வாயினால் நாம் சொல்லுகிறோமோ அதை நாம் செய்வது பொருத்தனை. அதுதான் தேவனுக்கு பொருத்தனை. செய்ய மாட்டேன்னு சொல்கிறது நம்முடைய வாயினால், ஆண்டவரே இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா, அது ஒரு பொருத்தனை. ஆண்டவரே இப்படி இனிமேல் நான் செயல்படுவோம்ப்பா, அது ஒரு பொருத்தனை. ஆண்டவரே இப்படி நான் நடந்துக்குவோம்பா, அது ஒரு பொருத்தனை. அப்படின்னா தேவ சமூகத்தில் நாம் வாயில திறந்து நான் செய்வேன்னு சொல்கிறதும் பொருத்தனை, செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் பொருத்தனை. செய்வேன் என்று சொல்லுவதும்
பொருத்தனை, செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் பொருத்தனை. அப்போ ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முடிவிலும் நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவறை இனிமே நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இனிமே நான் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முடிவிலும் நம்ம ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை என்ன செய்கிறோம்? நம்ம ஏறெடுக்கிறோம். எங்கே? தேவனுடைய சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். இந்த அர்ப்பணித்து செய்யப்படுகிற அத்தனை ஜெபங்களுமே ஒரு பொருத்தனை தான். எது பொருத்தனை? தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கம் முடியும் போது என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேச மாட்டேன், இப்படி நான் நடந்துக்க மாட்டேன், இப்படி தான் நான் நடந்துக்குவேன், உண்மையாக நான் இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், நீதியாக இருப்பேன், யதார்த்தமாக இருப்பேன், வெளிப்படையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நாமளே தேவ சமூகத்தில் சொல்லுவதும் பொருத்தனை தான். எது பொருத்தனை? ஏதோ காசு கொடுக்குறேன்னு சொன்னால் மாத்திரம் பொருத்தனை இல்லை, ஏதோ பொருள் கொடுக்குறேன்னு சொன்னால் மாத்திரம் பொருத்தனை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் எதை செய்கிறோம், எதை செய்ய மாட்டோம் என்று நாம் வாயினால் நாம் சொல்லுகிற எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் என்னது தான்? பொருத்தனை தான். இந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றுவதற்கும் பொருத்தனைக்கு பிறகு ஜெபிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை, நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறேன், இந்த ஆபத்தில் வந்துட்டு எங்களை நீ பொருத்தனையை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து விடுதலை ஆக்குவேன்னு சொல்கிறீங்களே, பொருத்தனைக்கும் ஜெபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பொருத்தனைக்கும் ஜெபத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பொருத்தனையை செஞ்சு நிறைவேற்றின பிறகு தான் உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன், உன்னை நான் விடுதலை ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த பொருத்தனைக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்குது? ஏதோ ஒரு சம்பந்தம் என்ன செய்யுதுன்னா இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா உணர முடிகிறது. இப்போ ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே, நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், ஒரு சிக்கல் இருக்கிறேன், ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன், ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு துன்பத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் போயிட்டு என்னை பொருத்தனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் உன் ஜெபத்தை நான் கேட்பேன்னா, நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா? என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? என் வேதனை உனக்கு தெரியாதா? என் உபத்திரம் உனக்கு தெரியாதா? என் நஷ்டம் உனக்கு தெரியாதா? அப்படின்னு ஆண்டவரை நம்ம கேட்டால் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்னா, இந்த பொருத்தனைக்கும் ஜெபத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, நிறைய சம்பந்தம் இருக்குது. நம்முடைய வாயினால் தேவ சமூகத்தில் நம்ம செய்கிறேன்னு சொல்லுவதும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவதும் என்னமே பொருத்தனை தான். இந்த பொருத்தனையை நம்ம நிறைவேற்றாமல் போவது பாவம் என்று தேவ மனிதர்கள் சொல்லலை, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவனை அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்னா சொல்கிறார். என்ன? நம்ம வாய்களை திறந்து நாம் சொன்னது நாம் நிறைவேற்றாமல் போயிட்டோன்னா, இப்போ நான் ஒரு ஜெபத்தை பண்ணுறேன், ஒரு அர்ப்பணிக்கிறேன், இந்த அர்ப்பணிப்பை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ நான் கடந்த வாரம் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லி அனுப்பிச்சோம்? திருப்பந்தி பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? விளங்குறதுக்கு சொல்கிறேன், திருப்பந்தி பற்றி சொன்னோம். திருப்பந்தி எடுக்கிறவங்க எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எப்படி இருக்க கூடாது, எப்படி அவங்க இருக்கணும். யார் தான் திருப்பந்தி எடுப்பாங்க? விடுவித்து கொண்டவர்கள் தான், சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவங்க தான் என்ன செய்வாங்க? திருப்பந்தி எடுப்பாங்கன்னு சொன்னோம். அப்போ யார் சிறையிருப்பில் வந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உலக ஜனங்கள் பூலோகத்தாருடைய நடைமுறைப்படி, பூலோகத்தாருடைய பழக்க வழக்கங்களின்படி தன்னை என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க தான் யார்? தன்னை விடுவித்து கொண்டவர்கள், அவங்க தான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவர்கள் அப்படின்னு. உடனே நம்ம என்ன தோணும்? ஆண்டவரே, இனி உலக ஜனங்கள் செய்கிற எந்த ஒரு பழக்க வழக்கத்தின்படியும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யணுமோ அதை மாத்திரமே நாங்கள் செய்வோம், மற்ற எதையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம்ப்பா, எங்களை நம்பி என்ன பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஈஸியாக ஜெபிச்சுட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, நம்ம ஜெபிச்ச ஜெபம் ஒரு பொருத்தனை என்பது நமக்கு தெரியலை.
ஒரு பிரசங்கத்திற்கு முடிவில் நாம் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு ஒரு பொருத்தனை என்று நமக்கு என்ன தெரியல, நமக்கு தெரியல. இந்த பொருத்தனையை நம்ம மீறுவது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி பார்வோன் சொல்லுகிறத நீங்கள் யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே பார்வோன் சொல்கிற ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினீங்கன்னா, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா அந்த பார்வோன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியும், அங்கே கவனித்து பார்க்க முடியும். என்ன கவனித்து பார்க்க முடியும்? 34வது வசனத்தை பாருங்கள். 34 யாத்திராகமம் 9:34வது வசனத்தை பாருங்கள். மலையும் கல்மலையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரனும் பின்னும் பாவம் செய்து அப்படின்றார். எது பாவம் அப்படின்னு சொல்ற, எது பின்னும் அவங்க பாவம் செஞ்சாங்க, பின்னும் அவங்க பாவம் செய்து தங்கள் இருதயத்தை என்ன செய்யறாங்க, கடினப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லுது இல்லையா. தன் இருதயத்தை என்ன செஞ்சாங்க, கடினப்படுத்தி. ஒரு வார்த்தை என்ன, பின்னும் பார்வோன் பாவம் செய்து அப்படின்றார். பாவன்றத என்ன, எதை பாவம்னு சொல்றாங்க? 27வது வசனத்தை வந்து பார்க்கலாம். 27வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்து, திரும்பவும் சொல்றாரு, அவரே சொல்றாரு. இங்க யார் சொல்றாரு? வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு பார்வோன் பாவம் செஞ்சான்ட்டு. இப்ப பார்வோனே சொல்றாரு, நான் என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றார். என்னங்க பாவம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, வாசிக்கிறோம் அடுத்த வசனமா. அந்த 27 கூட திரும்ப வாசிக்கிறீங்க. பார்வோன் ஆரோனை அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செஞ்சேன்றார் இல்லையா. என்ன பாவம் செஞ்சீங்க? 13-14 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, விடாதிருந்தால் பூமி எங்கோ அறியும்படிக்கு ஆகும்படியாகவும் உன்னை நினைத்தினேன்னு சொல்றாரு. 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருந்தபடியே இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. என்ன சொல்றா? தான் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை என்ன செய்யல, அதை செய்யாம போறது பாவம்னு சொல்றார். யார் சொல்றாரு? பார்வோன்னு சொல்றார். இப்ப 28 பாருங்க. இப்போதும் போ, இப்போதும் இது போதும், இடி முழக்கங்களும் கல்மலைகளும் முறியும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ அவர் சொன்ன மாதிரியே 33 மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டதிலிருந்து, அப்பொழுது இடி முழக்கமும் கல்மலையும் நின்று மழை பூமியின் மேல் பெய்யாமல் இருந்தது. மலையும் கல்மலையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரனும் பின்னும் பாவம். என்ன பாவம்? இந்த கண்மலை நின்றுடுச்சுன்னா அவனை என்ன செஞ்சிடறேன், அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. தான் சொன்னதை தான் செய்யாமல் போவது பாவம். நம்ம வாயினால் எந்த இடத்துல என்ன செய்கிறோம் நம்ம சொன்னோமோ அதை செய்யாமல் போயிட்டோன்னா நம்ம என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் பொருத்தனைக்கும் ஜபத்துக்கும்
எவ்வளோ பெரிய சம்மதத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டோம், சாதாரணமாக சொல்லிட்டோம் ஒரு பிரசங்கத்துக்கு முடிவில், ஆண்டவரே இதை நாங்கள் செய்ய மாட்டோம், சரிப்பா இனிமேல் செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் இது பொருத்தனையாக மாறிடுச்சுன்னு நமக்கு தெரியல. இப்போ பார்வன் நினைச்சான் ஏதோ அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை மாறினா போதும், அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை மாறினா போதும், அந்த சூழ்நிலைக்கு அந்த பிரச்சனை மாறினா போதும். என்ன இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை மாறினா போதும் அப்படின்றதுனால நம்ம அவசரப்பட்டு என்ன செஞ்சிடறோம், ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே இதை செஞ்சிருங்கப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஈஸியாக ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடுறோம். ஆனால் அது சரியாயிட்ட பிறகு அந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் போவது பாவம். பிரச்சனை மாறணும், போராட்டங்கள் மாறணும், பலவீனம் மாறணும், கஷ்டம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஈஸியாக ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். ஈஸியாக ஒரு வார்த்தையை நம்ம தேவ சமூகத்தை என்ன பண்ணிடுறோம், நம்ம சொல்லிடுறோம். அந்த ஈஸியாக சொன்ன வார்த்தை அந்த 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 ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்ட பிறகு, அந்த போராட்டம் சால்வ் ஆயிட்ட பிறகு நம்ம பொருத்தனை ஆண்டவர் கேட்டால், நான் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டால், அந்த பிரச்சனை கத்தை என்ன பண்ணிட்டார், மாட்டிட்டா. ஆனால் மாட்டிட்ட பிறகு அந்த பொருத்தனையை நம்ம நிறைவேற்றிட்டோமா? இப்போ ஏன் பார்வோனுக்கு தொடர்ந்து ஏன் 10 முறையும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு? 10 முறையும் ஏன் பார்வோனுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது? ஒவ்வொரு முறையும் அவன் என்ன சொல்லுவான், இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னா உங்களை அனுப்பிடுறேன், இந்த பிரச்சனை மாத்துக்கு ஜெபம் பண்ணு. உடனே மோசே ஜெபம் பண்ணுவார். என்ன செய்ய மாட்டாரு, அந்த பிரச்சனை நீங்க உடனே நீங்கிட்ட உடனே என்ன செய்வான், அவன் இருதயம் கடினமாகி ஜனங்களை அனுப்பி விடாத இருப்பான். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. ஏன்னைக்கு ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து 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 வந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எங்கேயோ நம்ம பொருத்தனைகளை நம்ம என்ன செய்யாமல் இருக்கிறோம், நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறோம். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை போனால் அப்படி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 முறையும் வாதம் என்ன ஆகிட்டு இருக்குது, பயங்கர இழப்பு, பயங்கர நஷ்டம், பயங்கர கஷ்டம், பயங்கர வேதனை, பயங்கர உபத்திரவம், பயங்கர இழப்பு. இவ்வளவு இழப்புகள் ஏன் வருது அப்படின்னா, எங்கேயோ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பொருத்தனைகளை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறோம். எது பொருத்தனை? காசு கொடுக்குறேன்னு சொல்கிறது மட்டும் பொருத்தனை இல்லை, பொருளை கொடுக்குறேன்னு சொல்கிறது மட்டும் பொருத்தனை இல்லை, ஒரு பொருளை எடுத்து வைக்கிறேன் இல்லை பொருளை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத மட்டும் பொருத்தனை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவிலும் நாம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் தேவ சமூகத்தில் பொருத்தனை. எதுவும் பொருத்தனை, காசு கொடுக்கறது பொருள் கொடுக்கறது மட்டும் பொருத்தனை இல்லை. மாறாக என்ன, ஒரு தேவ சமூகத்தில் நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்யறேன்னு சொல்கிறதும் பொருத்தனை, செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் பொருத்தனை. இந்த பொருத்தனைகளை என்னைக்கு நான் மீறணும், இந்த பொருத்தனைகளை என்னைக்கு நான் மாற்றிக்கிறனோ அன்றைக்கு ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும், பொருத்தனையை நிறைவேற்றணும். அதான் சங்கீதம் 50 சொல்கிறார். என்ன சொல்கிறார், உன் வாயினால் நீ செய்த உன் பொருத்தனைகளை நிறைவே செலுத்தி விட்டு ஆபத்து காலத்தில் என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ ஆண்டவர் திரும்ப கேட்கணும், ஆண்டவரே இவன் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், என் பொருத்தனையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, பொருத்தனையை நிறைவேற்றாமல் போகிறது பாவம். இந்த பாவிகளுக்கு நான் என்ன செய்ய முடியாது, செவி கொடுக்க முடியாது. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இதை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம், 9:31. ஒரு கண்ணு தெரியாத இருந்து ஒரு பார்வையை பெற்ற ஒரு மனுஷன் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, பாவிகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார் அப்படின்றார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் யாருக்கு செவி கொடுக்க மாட்டார், பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்படின்னா இப்போ எது பாவம், நம்ம வாயினால் நாம் செய்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றாமல் போவது பாவம். அதனால தான் அவசரப்பட்டு பிரசங்கில் இப்படி சொல்றார். என்ன சொல்றார், பிரசங்கி 5ல் இப்படி சொல்றார். என்ன சொல்றார், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சேன்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சேன்னா பிரசங்கில இப்படி சொல்றார். எப்படி சொல்றார், பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும்
அப்படின்னா என்ன சொல்றாரு? அவசரப்பட்டு என்ன பண்ணிடாத, அவசரப்பட்டு என்ன பண்ணிடாத, புத்தி இல்லாதவங்க போல என்ன பண்ணிடாத, டக்குன்னு வார்த்தையை சொல்லிடாத, அவசரப்பட்டு எதையாவது ஒன்று சொல்லிடாத. அப்படி சொல்லிட்டுனா நீ என்ன செஞ்சிடணும்? அந்த பொருத்தனைகள் நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்போ என்ன செய்? பொருத்தனையை செய்யறதுக்கு முன்னால் உன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியுமான்னு பாரு. ஒரு தப்பு செஞ்சுன்னு இருக்கிறோம், ஆண்டவரே இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இனிமேல் அந்த தவறை செய்யாத இருக்க உன்னால் முடியுமான்னு முதல்ல பாரு. தப்பு செய்கிறதே ஒரு தப்பு, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப செய்கிறது அதை விட பெரிய தப்பு. தப்பு செய்யறதே ஒரு பெரிய தப்பு இல்லையா? தப்பு செய்யறதே ஒரு பெரிய தப்பு. இப்போ இந்த தப்பு செய்யறதே ஒரு பெரிய தப்பு. இப்போ தப்பு செய்யறவங்க என்ன செய்யறாங்க? இப்போ அந்த தப்பு செய்யறத உடனே உணர்த்துறாங்க. என்ன உணர்றாங்க? ஆண்டவரே இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு திரும்பவும் அந்த தப்பை செய்யறது ஏற்கனவே செஞ்ச தப்பை விட இன்னொரு தப்பை அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது? கூட்டிக்கிட்டே போகுது, கூட்டிக்கிட்டே போகுது. ஏற்கனவே தப்பு பண்ணியாச்சு, ஏற்கனவே தவறு பண்ணியாச்சு, அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தவறை நம்ம செய்யறது, அந்த தப்பு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிட்டு இருக்கோம்? கூட்டிக்கொண்டே போகும். அந்த கூட்டிக்கொண்டே போகிறத தேவன் என்ன செய்ய முடியாது? பாவிகளுக்கு நான் என்ன செய்ய முடியாது? செவி கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன்ப்பா, உன் பொருத்தனையை நிறைவேற்றிட்டேன்னா நீ என்ன செய்யாமல் போகிற? பாவம் செய்யாமல் போகிற. அந்த பாவம் செய்யாமல் போயிட்டேன்னா நீ ஜெபிச்சேன்னா உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப ஈஸி. அப்போ பொருத்தனைக்கும் ஜபத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. பொருத்தனைக்கும் ஜபத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அந்த பெரிய சம்பந்தம் நிறைவேற்றினாக்க இன்னைக்கு நம்ம வாயில திறந்து நம்ம சொல்ற வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எந்த இடத்துல சொன்னாலும் சரி, அது வீட்டில் பைபிள் படிக்கும்போது சொன்னாலும் சரி, சபைக்குள்ள வந்து சொன்னாலும் சரி, எங்கே சொன்னாலும், எங்கே செய்ய மாட்டேன்னு சொல்றியோ அதை வாழ்நாளில் செய்யக்கூடாது. செய்வேன்னு சொல்றியா அது என்ன செஞ்சிடணும்? அதை அமைதியாக செஞ்சு முடிச்சுடணும். செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த தவறை செய்வோமானால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் தேவன் என்ன செய்யவே மாட்டார்? பதில் கொடுக்கவே மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவங்க செஞ்ச பாவத்துக்கு தான் எதுவே வருது? ஒரு பெரிய ஆபத்தே வருது. இப்போ சங்கீதம் 50 படிச்சோன்னா ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார் இல்லையா? ஏன் இந்த ஆபத்து வருது அப்படின்னா, நீ சொன்னதை நீ நிறைவேற்றாமல் போகிறது பாவம். அந்த பாவத்துக்குரிய பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் செய்கிறாரு, கொடுக்குறாரு. அந்த பனிஷ்மெண்ட் உனக்கு நிறைவேறாமல் இருக்கணும், அந்த பனிஷ்மெண்ட் தப்பிச்சுக்கணும், அந்த பனிஷ்மெண்ட் விடுதலை ஆக்கணும், அந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கணும், அந்த பாதிப்பிலிருந்து நீ விடுதலை ஆக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய். என்ன செய்? தேவ சமூகத்தில் உன் வாயினால நீ சொன்னது, உன் வாயினால நீ சொன்னது என்ன சொன்னையோ அது நீ புரிஞ்சு சொன்னையோ, உனக்கு புரியாமல் சொன்னையோ, அதனுடைய விளைவு தெரிஞ்சு சொன்னையோ, தெரியாமல் சொன்னையோ, அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்யலை? கணக்கு பண்ணல. அதையெல்லாம் தேவன் என்ன செய்யலை? கணக்கு பண்ணலை. ஏன்னு சொன்னால் நீதிமொழியின் புஸ்தகம் 20 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் என்ன வருவிக்கும்? ஒரு மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும்ன்றார் இல்லையா? பொருத்தனை செய்த பின் யோசிப்பதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் ஒரு மனுஷனுக்கு என்ன கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும் அப்படின்றோம் இல்லையா? நீதிமொழி 20 நினைக்கிறேன். பொருத்தனை செய்த பின் யோசிப்பதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் என்ன கொண்டு வரும்? ஒரு மனுஷனுக்கு கண்ணியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவார். கண்ணி என்ன செய்யும்? கொண்டு வரும் அப்படின்னுவார் இல்லையா? பொருத்தனை செய்த பின் யோசித்தும் பரிசுத்தமானது 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு என்னவா இருக்கும்? கண்ணியா இருக்கும். அது கண்ணியா இருக்குன்றார். அப்ப கண்ணினா எது ஆபத்து வருது? கண்ணினா அழிவு, கண்ணினா அழிவு. அப்ப எப்ப அழிவு வருது? அப்ப சங்கீதம் 50:15 என்ன? ஆபத்து காலத்தில். ஏன் ஆபத்து? இந்த ஆபத்து ஏன் வந்துச்சு? இந்த ஆபத்து ஏன் வந்துச்சு? பொருத்தனை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ பொருத்தனை பண்ணிட்டு என்ன செய்யறோம்? அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அதை நிறைவேற்றுறதுக்கு யோசிக்கும் போது என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா கண்ணி வருதான். என்ன வருதான்? கண்ணி வருதான். இதை தாமதிக்கும் போது என்ன பாதிப்பு வருது? நீதிமொழியின் புஸ்தகம் அதே 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழி 4ல் பொருத்தனை செஞ்ச பிறகு அதை தாமதம் பண்றது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு அங்க அவர் சொல்றாரு பாருங்க. நீதிமொழி புஸ்தகத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் சரி பிரசங்கிலே பாருங்க
அந்த பொருத்தனை செய்த பின் என்ன செய்யணும், அது என்ன செய்ய உண்டாக்கும், எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கும். அந்த அஞ்சிலே பாருங்க, நீ பிரசங்க 5 அந்த பொருத்தனை அதில் அந்த வாசி, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிக்கணும். பிரசங்க 5:3-4 பிரசங்க 5:4 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காத. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது உனக்கு நல்லது. பாசி அடுத்தது இப்போ திரும்ப என்ன சொல்றாரு, உன் பொருத்தனை என்பது என்ன செய்யணும், நீ நிறைவேற்றாம போனா அது பாவம்னு சொல்லி யாத்திராகமத்தில் வாசிச்சோம், அதை பாவம்னு சொல்லி பிரசங்கன்னு சொல்றாரு. சாலமோன் என்ன சொல்றாரு, நீ பொருத்தனை செஞ்சுட்டு அதை செய்யாம போனா அது என்னது, அது பாவம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அப்ப வாயில் நாம சொல்ற ஒரு வார்த்தை என்னவா முடியுது, பாவமா முடியுது. வாசிக்கலாம். இது என்ன செய்யும் என்று சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரிகளை என்ன செய்வார், அழிப்பார். இங்க என்ன சொல்றாரு, நீ தாமதிக்கும் போது உன் கையின் கிரிகளை அழிக்கிறாரு, யோசிக்கும் போது ஆபத்தை கண்ணியை வருவிக்கிறார். 20:15 என்ன, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்து பண்ணி யோசிக்கிறதும் கண்ணியை வருவிக்கின்றார் இல்லையா. இங்க என்ன சொல்றாரு, பொருத்தனை செஞ்சு அதை செலுத்த என்ன பண்ணாத, தாமதம் பண்ணாத, லேட் பண்ணாத. அப்ப லேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உன் கையின் கிரிகளை தேவன் என்ன செய்யறாரு, அழிக்கிறாரு. அப்ப அங்க அழிக்கிறது பிசாசு அல்ல, அங்க அழிக்கிறது யாரு, தேவனே அழிக்கிறாரு. அப்ப 2 காரியத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். என்ன, பொருத்தனை செய்யறது நம்ம சொல்லிட்டு நம்ம செய்யாம போறது பாவம், நாம் சொல்லிட்டு செய்யாமல் போகிறது பாவம். இந்த பாவத்தை செய்யும்போது ஒன்று நம்மளோட கையின் கிரிகளை அழிக்கிறார், இல்லை ஆபத்தை நம்ம மேலே என்ன செய்கிறாரு, வருவிக்கிறார். இது 2ம் வராமல் இருக்குன்னா பொருத்தனை செய்யறதுக்கு முன்னால் என்ன பண்ணு, யோசனை பண்ணு. என்ன யோசனை பண்ணு, இது நம்மளால் செய்ய முடியுமா, இது நம்மளால் செய்ய முடியுமா, இப்படி நடந்துக்க முடியுமா, இப்படி உடுத்தி கொள்ள முடியுமா, இப்படி டெடிகேஷனாக இருப்ப முடியுமா, இப்படி அர்ப்பணிப்போடு வாழ முடியுமா, இப்படி அர்ப்பணிப்போடு நடந்து கொள்ள நம்மளால் முடியுமான்னு முதல்ல என்ன செய், நீ யோசனை பண்ணு. அதுக்கு பிறகு என்ன செய்யனா, உன் வாயில பொருத்தனை பண்ணு. எது பொருத்தனை, எது பொருத்தனை, தேவ சமூகத்தில் நாம் சொல்லுகிற எல்லாமே பொருத்தனை தான். என்ன பொருத்தனை, எதை செய்ய மாட்டேன்னு சொல்கிற அது பொருத்தனை, எதை செய்வேன்னு சொல்கிற அது பொருத்தனை. தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே பொருத்தனைகள் தான். அந்த பொருத்தனையை சரியானபடிக்கு நம்ம நிறைவேற்றோம்னா, சரியான விதத்தில் நம்ம சொன்னபடியே நாம் நடந்து கொண்டோம்னால் நம்ம என்ன செய்யலை, நம்ம பாவம் செய்யலை. அப்படி பாவம் செய்யாத ஒரு நபருக்கு மேலே என்ன வராது, ஆபத்து வராது. அப்போ அந்த ஆபத்து வராமல் இருக்கணும்னா, வலிவு வராமல் இருக்கணும்னா அவங்க செஞ்ச பொருத்தனை என்ன பண்ணிடணும், நிறைவேற்றணும் இல்லையா. அப்படி நிறைவேற்றும் போது தான் தேவன் என்ன செய்கிறார், நம்மளால் தப்பிக்கொள்ள முடியாத, நம்மளால் விடுவித்து கொள்ள முடியாத இடத்தில் இருந்து நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார் இல்லையா. இப்போ தானியேல் 6:10 வாங்க. இப்போ தானியேல் 6:10 வாங்க. அதை சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 6:10 வாங்க. இப்போ தானியேல் சொல்கிறார், என்ன சொல்கிறான், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் அவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்போ தானியேல் என்ன செஞ்சிருக்கணும், அப்போ தேவனுக்கு பண்ண, ஆண்டவரே ஒரு நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், 3 நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். தான் முன்பு செய்து வந்தபடியே இல்லையா. அப்போ தானியேல் என்ன செஞ்சிருக்கணும், தேவனுக்கு முன்னால், ஆண்டவரே ஒரு நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், என்னை உயர்த்தினீங்கன்னா, என்னை உயர்த்துவதற்கு விட்டுனா, இந்த எதிரிகள் கைகளுக்கு என்ன தப்பு வச்சிங்கன்னா, என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் 3 நேரம் என்ன செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே அப்படின்னு தானியேல் என்ன செஞ்சிருக்கணும், பொருத்தனை செய்திருக்கணும். பொருத்தனை என்றாங்க எழுதப்படவில்லை, ஆனால் முன்பு செய்து வந்தபடி அப்படின்றதுனால அந்த வார்த்தையை மையமாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. அப்போ சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லும்போது என்ன உண்டாது, அந்த பொருத்தனையை நிறைவேற்றாதபடி தடுக்கிறதுக்கு சத்துரு என்ன செய்யுது, போராடுது இல்லையா. இப்போ அந்த பொருத்தனை தானியேல் என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்ற கூடாது. இப்போ பொருத்தனையை நிறைவேற்றிட்டா ஒரு ஆபத்து அவர் மேலே, பொருத்தனையை நிறைவேற்றிட்டா தானியேலுக்கு ஆபத்து என்ன செய்யாது, தேவனால வராது இல்லையா.
பொருத்தனையை நிறைவேற்றிட்டா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அழிக்கவும் மாட்டாரு, ஆபத்தையும் என்ன செய்ய மாட்டாரு? கொண்டு வர மாட்டார் இல்லையா? ஆண்டவரால் எந்த பாதிப்பும் வராது. ஏதோ பொருத்தனையை நம்ம நிறைவேற்றலாம். இப்போ என்ன பொருத்தனை பண்ணியிருக்கணும்? நான் தினமும் 3 வேளை என்ன செய்கிறேன்? நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும். யாரு? தானியேல் இல்லையா? இப்போ இந்த 122 எதுக்கு போராடுறாங்க? இவன் என்ன செஞ்சிடக்கூடாது? இவன் செஞ்ச பொருத்தனையை என்ன பண்ணிடக்கூடாது? நிறைவேற்றிடக்கூடாது. இவன் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றிடக்கூடாது. அப்போ நிறைவேற்றலன்னு சொன்னால் நம்ம அழிக்க தேவையில்லை. யாரையும் அழிச்சிருவாரு? அவன் ஆண்டவரே அவன் என்ன பண்ணிடுவார்? அவனை அழிச்சிருவார். அதெல்லாம் நாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு அழகாக பிளான் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனால் அவர் பார்த்தாரு, அப்போது நான் பொருத்தனை பண்ணுறதை மீறது எது? பாவம். இந்த பாவம் என்ன செய்யும்? பிசாசு கட்டந்து எனக்கு ஆபத்தை கொண்டு வராது, ஆண்டவர் கட்டந்து எனக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஆபத்தை கொண்டு வரும். பிசாசு கட்டந்து பொருத்தனையே நாம் நிறைவேற்றாமல் போயிட்டோம்னா, நம்ம சொன்னதை செய்யாமல் போயிட்டோம்னா பிசாசு கட்டந்து ஆபத்து வராது. யார் கட்டந்து ஆபத்து வரும்? ஆண்டவர் கட்டந்தே ஆபத்து வரும். அதனால தான் இப்போ தானியேல் பார்த்தாரு, ஓஹோ இப்போ நமக்கு எதுக்கு வருது இந்த போராட்டம்? இந்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றலைன்னா எங்கே நமக்கு போராட்டம் வரும்? ஆண்டவர் கட்டந்தே நமக்கு போராட்டம் வரும். ஆண்டவர் நம்ம என்னவா மாறிடுவார்? அழிக்கிறவரை மாறிடுவார். இப்போ பிரசங்க நம்ம நீதிமொழி வாசிச்சோம். என்ன வாசித்தோம்? நீதிமொழி 20:15 என்ன? கண்ணியை வருவிப்பேன்னு சொன்னார் இல்லையா? கண்ணியை யார் வருவிப்பாரா? கண்ணினா அழிவு. அழிவை யார் வருவிப்பாரா? ஆண்டவரை வருவிப்பார். பிரசங்க 5 என்ன சொல்றாரு? உன் கையின் கிரியைகளை அழிப்பேன்னு சொல்றார். உன் கையின் கிரியைகளை அழிப்பேன்னு சொல்றார். ஆக மொத்தம் என்ன? ஒரு பெரிய ஆபத்து யார் மூலமா வருது? ஆண்டவர் கிட்டேருந்து வருது. அப்போ ஆண்டவர் கிட்டேருந்து ஒரு ஆபத்து எனக்கு வராமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. எது பாவம்? பொருத்தனையை மீறுவது பாவம். அந்த பாவம் செய்யாமல் இருந்தால் தான் ஆண்டவர் கிட்ட எனக்கு என்ன வராது? எனக்கு ஆபத்து வராது. எனக்கு ஆபத்து வராது. இப்போ தானியேல் நல்லா புரிஞ்சுட்டார். என்ன புரிஞ்சுட்டா? இந்த பொருத்தனையை நான் மீறிட்டேன்னா ஆண்டவர் கிட்ட எனக்கு என்ன வரும்? எனக்கு ஆபத்து வரும். ஒருவேளை மற்றவங்க கிட்ட ஆபத்து வந்தால் நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன விடுதலையாக்குவார். ஆபத்தை அவரே அனுப்பினார்னா நான் என்ன ஜெபம் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. இன்னைக்கு ஏன் அநேகருக்கு ஏன் ஆண்டவர் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, ஏன் ஒரு விடுதலையை கொடுக்கலன்னா அவங்க அது வந்த பிரச்சனை தேவனிடத்திலிருந்து வந்த பிரச்சனை. எங்க வந்த பிரச்சனை? தேவனிடத்துல வந்த பிரச்சனை. சவுலுக்கு தாவீது எவ்வளவோ முறை விடுதலையாக்கினார் இல்லையா? சவுலுக்கு பிசாச தாவீது என்ன செஞ்சார்? எவ்வளவோ முறை விடுதலையாக்கினார் இல்லையா? சவுலுக்கு பிசாச ஆண்டவர் எத்தனையோ முறை தாவீது துரத்துட்டாரா? எத்தனையோ முறை துரத்தினார். தாவீதை வாசிக்கும் போது என்ன செய்யும்? அவன் பைபிள் அப்படி தான் சொல்லுது இல்லையா? 16 கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் சுரமணத்தில் தன் கையினால் வாசிப்பான். அப்பொழுது அந்த அசுத்தாவி நீங்கி சவுல் ஆறுதல் அடைவான். அப்படி தான் பைபிள் சொல்லுது. 16 கடைசி வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 16 கடைசி வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 16 கடைசி வசனம் பாருங்க. விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆடுதல். இப்போ 16ஆம் அதிகாரத்தில் நீங்கிடுச்சு இல்லையா? 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 18:10 பார்த்தீங்கன்னா 18:10 பார்த்தீங்கன்னா 18:10 பார்த்தீங்கன்னா மறுநாள் தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருக்குது இல்லையா? 19:10 பார்த்தீங்கன்னா 19:10 பார்த்தீங்கன்னா சவுல் அது முடிக்கிற வசனம் சேர்த்து பொல்லாத ஆவி. இப்போ கேட்கணும், என்னது நீ 16ஆம் அதிகாரத்தில் போயிடுச்சு இல்லை? 16ஆம் அதிகாரத்தில் தான் போயிடுச்சு இல்லையா? 16ஆம் அதிகாரத்தில் தாவீது வாசிக்கிறாரு, பொல்லாத ஆவி நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்தான் இல்லையா? 18ஆம் அதிகாரத்தை ஏன் திரும்பி வந்துச்சு? சரி, 18ஆம் அதிகாரத்தில் வாசிச்சாரா? 19ஆம் திரும்பியா வந்துச்சு அப்படின்னா யாருக்கு அசுத்தாவி யாரை விட்டு வெளியே எப்பயுமே போகாது தெரியுமா? தான் வாயினால் பாவம் செஞ்சும் போது தேவன் அவங்களுக்கு பாதிப்பு அனுப்புகிறாரு. கர்த்தரால் அனுப்பப்படுகிற பாதிப்பு எந்த காலத்திலும் எந்த நபர்கிட்ட போனாலும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், எந்த மந்திரவாதி கிட்ட போனாலும், எந்த ஊழியர்கிட்ட போனாலும் ஒரு நாள் நீங்காது. அது தேவனா நீக்கினா மட்டும்தான் உண்டு. ஒருவேளை என்ன செய்யுது?
தாவீதுக்கு மேல வச்ச கிருபையினால அப்போதைக்கு அது விலகுது. ஆனா என்ன செய்யல? ஒரு நிரந்தரமான விடுதலையை என்ன செய்ய முடியல? சவுலால பார்க்க முடியல. அப்ப யாரால ஒரு நிரந்தரமான விடுதலையை பார்க்க முடியாது? யாரால ஒரு நிரந்தரமான விடுதலையை பார்க்க முடியாது? தேவனால் அனுப்பப்பட்ட பாதிப்பு இருக்குமானா ஒரு நிரந்தர விடுதலையை பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட விடுதலையை பார்க்கலாம்? தற்காலிகமான ஒரு விடுதலையை பார்க்கலாம். ஏன்னா அது யாருக்காக? அந்த ஊழியக்காரனுக்காக. அந்த ஊழியக்காரன் மேல வச்சிருக்கிற கிருபையினால அப்போதைக்கு அந்த பிரச்சனை விலகும். ஆனா திரும்ப அந்த பிரச்சனை உள்ள வந்துடும். ஏன் வந்துடும் அப்படின்னா, நீ பாவம் செஞ்ச அந்த பாவத்தினால தேவனே அந்த பனிஷ்மெண்ட்டை அனுப்பியிருக்கிறார். என்ன பாவம்? விபச்சாரம் பாவம் பண்ணல, விக்கிரக ஆராதனை பண்ணல, கொலை செய்யல, திருடல, ஏமாத்தல. ஆனா என்ன செஞ்ச? நீ உன்னை பற்றி நீயே சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்றாமல் போவது தேவ சமூகத்துல பாவம். நம்மளை பற்றி நாமளே தேவ சமூக ஆண்டவரே நான் செய்ய மாட்டோம்ப்பா, இதை செய்யறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி நாமே தேவனுக்கு முன்னால சொல்லுகிறது பொருத்தனை. அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒன்று நமக்கு கண்ணியை அனுப்புகிறார், இல்லை என்ன செய்கிறார்? நம்ம கையின் கிரியைகளை அழிக்கிறார். ஒன்று நம்மளை அழிக்க பார்க்கிறாரு, இல்லை என்ன செய்கிறாரு? நம்முடைய கையின் கிரியைகளை தேவன் அழிக்கிறார். இதை ரெண்டும் நடக்காமல் இருக்கிறன்னா உன் வாயினால் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. உன் வாயினால் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. அந்த பாவம் செஞ்சுட்டுன்னா கர்த்தர் அனுப்புறாரு, பாதிப்பு அனுப்புறார். கர்த்தர் அனுப்புறாரு, பாதிப்பு அனுப்புறார். அந்த பாதிப்பு அனுப்பிட்டாருன்னா நிரந்தர விடுதலையை எப்பவுமே பார்க்க முடியாது. நிரந்தரமான ஒரு விடுதலையை எப்பவுமே பார்க்க முடியாது. பிசாசு தானா வந்து பிடிச்சதுன்னா ஈஸியா துரத்தி எல்லாம் வெளியே போயிடும். ஆனா கர்த்தர் அனுப்பிட்டார்னு சொன்னா, கர்த்தர் அனுமதிச்சார்னு சொன்னா, நீ எத்தனை பெரிய ஊழியக்கார, தாவீதை விட பெரிய ஊழியக்கார யாரும் கிடையாது இல்லையா? டெலிவரி மினிஸ்ட்ரி பண்றதுக்கு தாவீதை விட பெரிய ஊழியக்கார யாருமே கிடையாது. அந்த ஊழியக்காரன் விலகுது, திரும்ப அடுத்த அதிகாரத்தில் வருது, விலகுது, திரும்ப அடுத்த அதிகாரத்தில் வருது, விலகுது, திரும்ப அடுத்த அதிகாரத்தில் வருது. எங்க விலகுது? வீட்டுக்கு போனா வந்துருது. அப்படி சொல்லலாம். இன்னைக்கு இங்க என்ன செய்யுது? இங்க பிசாசு ஜெபிச்ச உடனே என்ன செய்யுது? ஃபுல்லா வெளியில் அடிச்சா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். வீட்டுக்கு போனா திரும்ப வருது. ஏன் வருது? இது பிசாசு தானா வந்தது இல்ல, இது ஆண்டவர் அனுப்பினது. இப்ப இது யார் தான் அனுப்பணும்? வெளியே உள்ள அனுப்புறது ஆண்டவர்னா, வெளியே அனுப்புறதும் ஆண்டவரை தான் இருக்கணும். ஊழியக்காரர் அனுப்ப முடியாது. ஊழியக்காரர் அனுப்பினா இப்போதைக்கு விட சர்ச்சை விட்டு வெளியே போகுமே தவிர உன்னை விட்டு நிரந்தரமா வெளியே போகாது. நிரந்தரமா வெளியே போகணும்னா ஒன்று செய். என்ன செய்? நீ ஆண்டவருக்கு முன்னாடி என்னென்ன சொன்னையோ அதை உண்மையா செய்யு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்றிட்டு ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடு. நான் வந்து என்ன செய்யறேன்? நான் வந்து என்ன பண்றேன்? உன்னை அதை விடுதலை ஆக்கிறேன். இப்ப நான் வந்து விடுதலை ஆக்கிட்டா அது மட்டும் என்ன செய்யாது? திரும்ப அந்த பிரச்சனை உனக்கு வராது. திரும்ப அந்த பிரச்சனை உனக்கு வராது. இப்ப தானியேல் இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டா? ஓஹோ, இவங்க எதுக்கு போராடுறாங்க? நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பொருத்தனையை நம்ம நிறைவேற்றக்கூடாதுன்னு தான் போராடுறான். அவன் என்ன சட்டம் போட்டுட்டான்? 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது? யாரும் எந்த தெய்வத்திற்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் நான் பொருத்தனை பண்ணிட்டேன். என்னது? ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டேன். இந்த பொருத்தனையை மீறினா யார்கிட்ட இந்த ஆபத்து வரும்? ஆண்டவர்கிட்ட இந்த ஆபத்து வரும் இல்லையா? பொருத்தனையை நிறைவேற்றினா சத்துரு கட்டது என்ன வரும்? பாதிப்பு வரும் இல்லையா? சத்துருவை கட்டந்து பாதிப்பு வந்தா தேவன் வந்து என்ன செஞ்சிருவாரு? என்ன விடுதலை ஆக்கிடுவாரு. இப்ப தேவனிடத்துல பாதிப்பு வந்தா என்ன விடுதலைக்கு யாருமே கிடையாது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், இது செய்யறதா செஞ்சாலும் பாதிப்பு, செய்யலனாலும் பாதிப்பு இல்லையா? இப்ப தானியேல் ஜெபம் பண்ணாலும் பாதிப்பு, ஜெபம் பண்ணலனாலும் பாதிப்பு. ஜெபம் பண்ணா எதிரியால பாதிப்பு, ஜெபம் பண்ணலன்னா தேவனால பாதிப்பு இல்லையா? அவர் பார்த்தாரு, இதுவும் பாதிப்பு, இதுவும் பாதிப்பு. ரெண்டு பக்கமே செஞ்சாலும் பாதிப்பு, செய்யலனாலும் பாதிப்பு. அப்ப என்ன செய்யறது? செஞ்சா வரக்கூடிய பாதிப்பை தேவன் என்ன செஞ்சிருவாரு? ஏன்னா ஈஸியா விடுதலை ஆக்கிடுவாரு. ஆனா செய்யாம வர்ற பாதிப்பை யாருமே என்ன செய்ய முடியாது. இப்ப பொருத்தனையை நிறைவேற்றினா வர்ற பாதிப்பை யார் வந்து யார் விடுதலை ஆக்கிடுவாரு? தேவன் வந்து இப்ப தானியேல் ஜெபிச்சா யார் போராடுவான்? சிங்கக்கவியில போடுவாங்க இல்லையா? பொருத்தனையை நிறைவேற்றினா ஒரு பாதிப்பு. என்ன பாதிப்பு? தானியேலுக்கு சிங்கக்கவியில போடுவாங்க இல்லையா? இப்ப சிங்கக்கவியில போட்டாலோ வேற ஆபத்து வந்தாலோ நான் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா உடனே அவர் வந்து என்ன செய்வாரு? என்ன வந்து விடுதலை ஆக்கிடுவார் இல்லையா?
நம்மளை வந்து தேவன் என்ன செஞ்சிருவாரு? விடுதலை ஆக்கிடுவார். இப்போ இதனை செய்யாம சரிப்பா நம்ம ஜெபம் நம்மளை எங்கே போட்டுருவாங்க? சிங்கக்கவியில் போட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம், சரி இன்னைக்கு மட்டும் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு என் பொருத்தனையே நான் நிறைவேற்றாமல் போயிட்டேன்னா இப்போ யாரோட பாதிப்பு வரும்? ஆண்டவரால் பாதிப்பு வரும். இப்போ ஆண்டவரால் வர்ற பாதிப்பை எந்த காலத்துலையும் என்ன செய்ய முடியாது? ஏன்னா விடுதலையாக யாருமே கிடையாது. அப்போ பொருத்தனையை நிறைவேற்றினாலும் ஒரு பாதிப்பு இருக்குது, பொருத்தனையை நிறைவேற்றினாலும் ஒரு பாதிப்பு இருக்குது இல்லையா? இப்போ பொருத்தனையை நிறைவேற்றி பாதிப்பை சந்திக்கிறதா, பொருத்தனையை நிறைவேற்றாத பாதிப்பை சந்திக்கிறதா? பொருத்தனையை நம்ம நிறைவேற்றிட்டு வரக்கூடிய பாதிப்பை எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தாலும் தேவன் என்ன செய்வார்? இப்போ சங்கீதம் 50:15 புரியுதா? என்னது? உன் பொருத்தனையை நிறைவேற்றிட்டு உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து என்ன செய்கிறேன்? இப்போ சங்கீதம் 50 புரியுதா? என்ன புரியுது? உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இல்லையா? உன் பொருத்தனையை நிறைவேற்றிடு. இப்போ தானியேல் பொருத்தனை நிறைவேற்றிட்டாரா? தானியேல் தேவனுக்கு பொருத்தனை நிறைவேற்றிட்டாரா? தானியேல் பொருத்தனையை நிறைவேற்றிட்டாரா? இப்ப கர்த்தருக்கு என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரா? இப்ப தேவன் என்ன செய்யறார்? அவரே வந்து யார தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சிட்டார்? அழகா விடுதலை ஆக்கிட்டாரா? புரியுதா சொல்றது? அப்ப பொருத்தனையை நிறைவேற்றிட்டேன்னா வரக்கூடிய பாதிப்பை நான் வந்து என்ன செய்வேன்? நான் வந்து நீக்கிறவன் இல்லையா? ஆனால் பொருத்தனையை நிறைவேற்றாம நானே உனக்கு ஒரு பாதிப்பை அனுமதிச்சேன்னா நீ என்ன ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன்? நான் கேட்டு உன்னை என்ன செய்ய மாட்டேன்? உன்னை விடுதலை ஆக்க மாட்டேன். இப்போ விடுதலை பெறக்கூடிய ஜெபத்தை நம்ம பண்ணணுமா? விடுதலை பெற முடியாத ஜெபத்தை நம்ம பண்ணணுமா? ஒரு ஜெபம் என்ன ஜெபம்? விடுதலை பெற முடியாத ஜெபம் இல்லையா? அது என்ன? பொருத்தனையை நிறைவேற்றாம ஜெபிக்கிற ஜெபம். ரெண்டாவது ஜெபம் என்ன ஜெபம்? விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஜெபம். அது என்ன ஜெபம்? பொருத்தனையை நிறைவேற்றிட்டு ஜெபிக்கிற ஜெபம். இப்போ பொருத்தனையை நிறைவேற்றிட்டோம்னா தேவன் வந்து என்ன செய்யறார்? நம்மளை விடுதலையாக்குறார். பொருத்தனையை நிறைவேற்றலைன்னா தேவனே அனுமதிக்கிறார். அங்கே பிசாசு வரல, தேவனே அனுமதிக்கிறார். இப்போ தேவன் அனுமதிக்கிற பிரச்சனையை இப்போ யார் தான் மாற்றணும்? தேவன் தான் மாற்றணும். நான் அனுமதிக்கிற பிரச்சனையை நானே மாற்றணும்னா ஒன்று செய், முதல்ல போ பொருத்தனையை மேட்டு பொருத்தனையை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கேட்டு நான் வந்து என்ன செய்வேன்? உன்னை விடுதலை ஆக்குவேன். இப்போ தானியேல் என்ன செய்கிறா? பொருத்தனையை நிறைவேற்றினா பிசாசுனால போராட்டம் வந்துச்சு. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா தம்முடைய தூதனை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? அழக தேவன் விடுதலையாக்குறார். அப்போ கர்த்தர் நம்மளை ஜெபத்தை கேட்டு விடுவிக்க முடியாத நிலையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னா, நம்ம ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்க முடியாத நிலையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னா ஒன்று செய், பாவம் செய்யாத ஜெபி. பாவம் எது? தேவ சமூகத்தில் நாம் செய்கிற பொருத்தனை எல்லாமே நிறைவேற்றாமல் போயிட்டோம்னா அது பாவம். அந்த பாவத்தை செய்யாத நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம ஜெபத்தை கேட்டு விடுவிக்க முடியாத நிலையில் இருக்கிற நம்மளை விடுவிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணுமடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே உம்மை நன்றியோட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையில் எங்கள் மேலே இருக்கணும். உங்கள் இரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தேவ சமூகத்தில் உமக்கு செய்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லை, நாங்கள் எதை செய்கிறோம், நாங்கள் எதை செய்ய மாட்டோம் என்று எங்களை குறித்து நாங்களே செய்த அந்த வார்த்தைகளை எங்களுக்கு நாங்களே நிறைவேற்றி கொள்ளாமல் போவது பாவம் என்றால் அந்த பாவத்தை இனி நாங்கள் செய்யாமல் இருந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று வேதம் சொல்லுமானால் அந்த ஒரு பாவத்தை நாங்கள் செய்யாதபடி கர்த்தர்களை கிருபையா நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கணும். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் முடிவில் நாங்கள் என்னென்ன வார்த்தைகளை சொன்னோமோ, ஆண்டவர் எதை செய்கிறோம் எதை செய்ய மாட்டோம் என்று எங்கள் வாயினால் நாங்கள் வாயில திறந்து சொன்னோமோ அந்த வார்த்தைகளை எந்த விதத்திலையாவது நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர்கள் கிருபை பாராட்டி கொடுங்க. ஆண்டவர் சத்துரு எந்த ரூபத்தில் எழும்பி எங்கள் வாயினால் எங்களை குறித்து நாங்களே சொன்ன வார்த்தைகளை சத்துரு ஒரு நாளும் செய்ய விடாமல் தடுத்து
தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு பெரிய பாதிப்பை எங்களுக்கு கொண்டு வந்து விடாதபடி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி பெரிய கதை செய்யுங்க. இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்து, நீர் ஆளுகை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆளுகை செய்யும். அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாத நிலைமையான பிள்ளைகளை நீர் விடுவித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கரம் கூட இருக்கட்டும், நாம மகிமைப்படட்டும். ஆளுகையும் ஆசீர்வாதமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்துகிறோம். சகல துதிகளும் மகிமை எல்லாம் உங்கள் ஒருவரைக்கு செலுத்தி உம்மை உயர்த்தி தாழ்த்தி பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.